வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இலக்கிய சீரியலில் நம்ம இலக்கியாவுக்கும் இந்த அஞ்சலி மேலே சந்தேகம் வந்துடுச்சு. அதை சரியா தப்பா அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக ஆதாரத்தை தேடி நம்ம இலக்கிய பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்கே போயிட்டு அந்த பாட்டிலையும் எடுத்துகிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் கௌதம் கிட்டேயும் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அஞ்சலி வாயில் சிக்கன் ஊட்டிகிட்டு இருந்துச்சு, சாப்பிட்டுட்டு சாப்பிடலை அப்படின்னு சொல்லிட்டு பொய்யா சொல்கிறா. அது மட்டும் இல்லை, டிப்ஸ் போட்டு இருக்கிற ஒயரும் கண்டுச்சு, அதே எனக்கு எப்படி கண்டுச்சுனே தெரியல அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா. இந்த சிந்தாமணியத்தையும் அவங்க தான் சிக்கன் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. பொண்ணு உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை இருக்கிறப்ப யாராச்சும் எந்த அம்மாவாச்சும் சிக்கன் சாப்பிட்டு சந்தோஷமாக இருப்பாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க நம்ம இலக்கியா. கௌதம் இருந்துட்டு அப்போ இவங்க சும்மா பாய்சன் சாப்பிட்ட மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. இது நடிச்சிட்ருக்காங்க, ஆனால் டாக்டருமா இதுக்கு உடனடியாக இருப்பாங்க. அதுதாங்க நம்ம இலக்கியாவுக்கும் கௌதமுக்கும் சந்தேகம். இப்போ பார்த்தீங்கன்னா அதை எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியாவும் கௌதமும் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே இந்த பைரவி பார்த்திங்கன்னா அந்த டாக்டருக்கு காசு கொடுக்க ஏற்பாடு பண்ணிட்டாங்க. ஃபோன்லேயும் இந்த விஷயம் வெளியே வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. கரெக்டாக நம்ம இலக்கியம் கௌதமும் அந்த டாக்டருக்கு பணம் கொடுக்குறப்ப என்ட்ரி ஆகுறாங்க. அந்த டாக்டர் கையில் பணம் வச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம இலக்கியம் கௌதமும் போய் நிற்கிறாங்க. எதுக்கு இந்த பணம், யார் கொடுத்த பணம், இந்த அஞ்சலி நடிக்கிறாதானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்டர் நல்லா அடி நடிச்சு எல்லா உண்மையும் கறந்துடுறாங்க. இந்த அஞ்சலி நடிச்சிட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு துணையாக நிற்கிறது பைரவி மேடம் தான் அப்படின்றது டாக்டர் பார்த்திங்கன்னா எல்லா உண்மையும் நம்ம இலக்கியக்கிட்டையும் கௌதம்கிட்ட சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் தான் ஆட்டமே இருக்க போகுது. என் அஞ்சலி உனக்கு உதவி செஞ்சதுக்கு எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும், இனிமேல்ட்டு உனக்கு கார்த்திகை இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கிய வரப்போகிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ரேவதி அம்மா ஒரு பக்கம் ரொம்பவே மன கஷ்டத்தோடு இருக்காங்க. என் பிள்ளை கௌதம் கடைசி நேரத்திலாச்சு என்னை அம்மானு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, இங்கே பாரு ஜானகி, என் பிள்ளையை எனக்கு விட்டு கூட, உனக்கு தான் கார்த்திகெல்லாம் இருக்கான்ல அப்படின்னலாம் நிறைய பேசுகிறாங்க நம்ம ரேவதி அம்மா. ஆனாலும் ஜானகி அம்மா நான் என் பிள்ளைய விட்டு கொடுக்கவே மாட்டேன்டி, இனிமேல்ட்டு நான் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுந்துக்கிட்டே பேசுகிறாங்க. மனசுக்குள்ளே கஷ்டம் இருந்தாலும் நம்ம ஜானம்மாவுக்கு கௌதமை விட்டு கொடுக்க கொஞ்சம் கூட மனசே வரல. ஆனாலும் கண்டிப்பாக நம்ம ரேவதி பேசின பேச்சுக்கு கண்டிப்பாக ஜானம்மா நம்ம கௌதம் கிட்ட இலக்கியாவை உண்மையை சொல்ல போகிறாங்க. அதுதான் நடக்கும். குடிசீக்கத்தில் கௌதமுக்கு அவங்களோட அம்மா யார் அப்படின்றத விஷயத்த நம்ம இலக்கியாவே சொல்ல போகிறாங்க. அதுக்கு என்ன நடக்கும் அப்படின்றத பார்க்கலாமாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.